நிறுவனத்தோட சக்சஸ் ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். மேலும் அவங்க எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸ தங்களோட பிசினஸ்க்கு கொண்டு வந்தாங்க. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க மோஸ்ட்லி 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் சிஓடி, கேஷ் ஆன் டெலிவரி. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து கேஷ் ஆன் டைம்ல குடுத்து பொருள வாங்கிக்கிற மாரி பண்ணாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஈஸியா பொருள வாங்குறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த மெத்தட் மூலம் நெறைய ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வந்தது. மேலும் ரிட்டர்ன் பாலிசி என்ற மெத்தடும் அவங்க யூஸ் பண்ணாங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் அவங்களுக்கு பொருள் பிடிக்கலனாலும் அத ஈஸியா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அப்படின்ற இந்த 2 மெத்தட் தான் அவங்களுக்கு ட்ரஸ்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிச்சு. இந்த ட்ரஸ்ட் மூலம் அவங்களுக்கு நெறைய கஸ்டமர் வர ஆரம்பிச்சாங்க. மேலும் அவங்களோட சக்சஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு இருக்கிற ஓன் லாஜிஸ்டிக் தான். இதன் மூலம் டெலிவரி ஆன் பாயிண்ட்ல பண்ண முடிஞ்சுது. கரெக்ட்டான சப்போர்ட்டும் கஸ்டமருக்கு குடுக்க முடிஞ்சுது. இப்ப கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, Flipkart எலக்ட்ரானிக், ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், ஹோம் குட் அனைத்து சம்பந்தமான ஃபீல்ட்லயும் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. இந்தியாவிலே ஒரு முக்கியமான காமர்ஸா உருவாகி இருக்கிறது Flipkart. மேலும் இந்த தொடங்குனவங்க பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டர்ஸ்